அகப்பொருள் இலக்கணம். தமிழரோட வாழ்வையில் பார்த்தீங்கன்னாக்க இலக்கியங்களில் பாடல்கள்லாம் பொருள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று எடுத்து காட்டுவது பொருள் இலக்கணம். அதாவது இலக்கியங்களிலும் பாடல்களிலும் பொருள்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து காட்டுவது பொருள் இலக்கணம். மேலும் இந்த பொருள் இலக்கணம் என்பது வாழ்விற்கு பொருள் தருவதை, வாழ்விற்கு பொருளை விளக்கி காட்டுவது நம்ம பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது வாழ்வியல் நெறி அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் இலக்கணம், பொருள்னா என்ன? ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. ஒழுக்க முறை. பண்டை காலத்தில் மக்கள் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்வியல் நெறியை எடுத்துரைப்பது தான், மக்களின் வாழ்வியல் நெறியை எடுத்துரைப்பது பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பொருள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னா என்ன? அகப்பொருள் அப்படின்னா அகம் என்றால் வீடு, ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வை பற்றி சொல்கிறது. புறப்பொருள் அதுவும் குடும்பத்தில் நடக்கிறது தான், ஆனால் வெளியில் போய் அலுவல்லாம் செய்கிறோம். வீட்டுக்குள்ளே நடக்கிறது வேற, வெளியில் நம்ம அலுவல் காரணமாக படிக்கிறதுக்கு போகலாம் அல்லது தொழில் செய்வதற்கு, அது புறம். புறம் என்றால் வெளியே, அகம் என்றால் உள்ளே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அகத்திணை என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக அகத்திணை, அகப்பொருள்னா 7 வகைப்படும். அகத்திணை அன்பின் ஐந்திணை அப்படின்னு கேட்டால் 5 தான் சொல்லுவாங்க. அன்பின் ஐந்திணை 5ன்னு சொல்லலாம். அதாவது குறிஞ்சி, அது பண்டை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க மக்களுடைய வாழ்வியல் நிறைய 3 வகையாக பிரிச்சிருந்தாங்க. அதாவது இந்த அகப்பொருள் 3 வகையாக பிரிக்கப்பட்டது. ஒன்று முதற்பொருள், மற்றொன்று கருப்பொருள், மூன்றாவது உரிப்பொருள். நம்ம பாடப்பகுதியில் முதற்பொருளும் கருப்பொருளும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். உரிப்பொருள் தான் வாழ்வியல் நெறின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் அது வேற வினாவே கிடையாதுங்க. அப்போ முதற்பொருள்னா என்ன? முதற்பொருள் அப்படின்னா நிலம், பொழுது. எல்லாருக்கும் சின்ன வகுப்புலேருந்து படிச்சிருப்போம். தமிழர் வாழ்வியல் என்பது ஐவகை நில அடிப்படையில் தான் வாழ்வியல்ங்கிறதே இருந்தது. அப்போ நிலமும் பொழுதும் எந்தெந்த வேளையில் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது. நிலம் 5: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது ஐவகை நிலம். குறிஞ்சினா என்ன? மலைப்பகுதி, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி எனப்படும். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை. மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதி, அங்கதான் வேளாண்மை என்பது மிகச் சிறப்பாக நடந்தது. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும், அவங்க கடல் அன்னையை தான் தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டிருந்தாங்க. இறுதியில் பாலை, பாலைங்கிறது நிலமே கிடையாதுப்பா. இளங்கோடிகள் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தமையால் பாலை என்பதோர் படிவமானது. அப்படின்னா என்ன? குறிஞ்சி நான் என்ன சொன்னேன்? மலைப்பகுதின்னு சொன்னேன். முல்லை அப்படிங்கும்போது காட்டுப்பகுதி. மலையெல்லாம் அழிஞ்சு போயிடுத்து, காடு அழிஞ்சு போயிடுத்துனா அந்த இடம் மணற்பாங்காம பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிற மாதிரி ஒரு புல்லு கூட முளைக்காதான். அதனால் அதை உங்களுக்கு பாலை நிலம், ஒரே சரளை கற்கள் இருக்கும், யாரும் எந்த பயிரையுமே பார்க்க முடியாது, அங்கே தண்ணி இருக்காது. அதனால தான் அது பாலை நிலம். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தமையால் பாலை என்பது ஒரு படிவமானது. ஸோ ஐவகை நிலம் பார்த்தோம். ஐவகை நிலத்தில் இதெல்லாம் முதற்பொருளில் நிலமும் பொழுதுன்னு சொன்னேன். பொழுதுன்னா என்ன? வேலை. இந்த பொழுது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெரும் பொழுது, மற்றொன்று சிறு பொழுது. பெரும் பொழுதுனா என்னன்னாக்க ஓர் ஆண்டின் 6 பகுதி பெரும்பொழுது எனப்படும். பெரும்பொழுதுனா என்ன? ஓர் ஆண்டின் 6 பகுதி. சிறு பொழுதுனாக்க ஒரு நாளோட 6 பகுதி. அந்த நேரத்தை வச்சு தான் அவங்க பிரிக்கிறாங்க. இப்போ பெரும்பொழுது அப்படிங்கிறச்ச எல்லாருக்குமே தமிழ் மாதங்கள் என்பது தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்போ இந்த 2 மாதமாக பிரிச்சுக்கங்க நீங்கள். இப்போ முதல்ல சித்திரை வைகாசி அப்படிங்கிறது இளவேநீர் கால நேரத்தில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால் அது இளவேநீர் காலம்னு சொல்கிறாங்க.
சித்திரை வைகாசி இளவேநீர். அடுத்து வந்து ஆனி ஆடி. ஆனி ஆடி வந்து முதுவேநீர் என்று கூறப்படுகின்றது. நல்லா மதியானம் 12 மணிக்கு மேலே வெயில் கொளுத்தும். அதனால ஆனி ஆடி முதுவேநீர். வெயில் இறங்க இறங்க தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது. எப்படி பாருங்க, பூகோள அறிவு வச்சு அவங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க. அதற்கப்புறம் வந்து அப்பெல்லாம் மழைக்காலம் எப்போ இருந்ததுனாக்க ஆவணி புரட்டாசி. நம்ம பார்ப்போம், ஒரே நடையில் வரும் ஒரு லெசன். நமக்கு மழைக்காலங்கிறச்ச வந்து வடகிழக்கு மற்றும் வடகிழக்கு மழை தான் நமக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று பற்றி, காற்றை வாங்குற பாடத்தில் அவங்க கொடுக்குற கேட்கிறதா என் குரல்னு காற்று வந்து பேசுகிற மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் மழை கார்காலம்ங்கிறது, கார்காலம்னா மழைக்காலம் என்பது எப்போனாக்க ஆவணி புரட்டாசி, அது மழைக்காலம். அதற்கப்புறம் வந்து ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். அப்போ தான் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குளிர்காலம்ங்கிறது அந்த மழை பெஞ்ச உடனே வந்து ஒரு குளிர்ச்சி. முல்லைப்பாட்டில் நடத்துவேன் நான், அப்போ தெரியும் அந்த மழை பெஞ்ச உடனே எப்படி குளிர் ஜாஸ்தியாக இருந்தோடனே எல்லாரும் 2 கையும் இப்படி கட்டிட்டு இருக்காங்களாம், அந்த அளவுக்கு குளிர். அது வந்து ஐப்பசி கார்த்திகை. அதற்கப்புறம் மார்கழி தை. மார்கழி மாதம் வந்து முன்பனி காலம். சாயங்காலம் வந்து குளிர் நிறையா இருக்கும், கால வேளையில் இருக்காது. அதனால தான் ஓசோன் மண்டலம் இருக்குது. மார்கழி மாதத்தில் 4 அல்லது 5 மணிக்கு எழுந்து நல்ல வழிபாடு செய்தல் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மார்கழி வந்து முன்பனி காலம். மாசி பங்குனி. மாசி பங்குனியில் விடியற்கார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்க இலையில நிறைய அந்த பனித்துளிகள்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் பனி ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து உடலுக்கும் ரொம்ப கேடு. அப்போ மாசி பங்குனி உங்களுக்கு வந்து பின்பனி காலம். புரியுதா? சித்திரை வைகாசி வந்து இளவேநீர். ஆனி ஆடி வந்து முதுவேநீர். ஆவணி புரட்டாசி வந்து கார்காலம் அல்லது மழைக்காலம். அதுக்கப்புறம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். மார்கழி தை என்பது முன்பனிக்காலம். மாசி பங்குனி பின்பனிக்காலம். இப்போ 6 பெரும்பொழுது வருது இல்லையா, இது ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனியாக இருக்கு. அப்புறம் சிறுபொழுது. அதே போல் ஒரு நாளின் வந்து 24 மணி நேரத்தை வந்து 4 மணி நேரமாக பிரிக்கிறாங்க. முதல்ல வைகறை பொழுது. தமிழ் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடியற்கார்த்தால 2 மணிக்கு தான் அடுத்த நாள் துவங்கிறது நமக்கு. ஆங்கிலத்து பிரகாரம் வந்து 12 மணிக்கு அடுத்த நாள் வந்துடும், நமக்கு 2 மணிக்கு தான். அப்போ 2லேருந்து 6 மணி வரைக்கும் வைகறைன்னு சொல்கிறாங்க. உழவர்கள்லாம் அப்போ தான் வந்து மாடை வந்து வயலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வெயில் வரத்துக்குள்ளே அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் அந்த மாதிரி. அப்போ வைகறை பொழுது என்பது விடியற்கார்த்தால 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அப்புறம் 6லேருந்து 10 மணி வந்து காலை பொழுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 10லேருந்து 2 மணி வரைக்கும் வந்து நண்பகல் வேலை. நல்ல வெயில் ஏறி இறங்கும் 10லேருந்து 2. அப்புறம் 2லேருந்து 6 மணி வந்து ஏற்பாடு. எல்னா சூரியன், பாடுனா இறங்குதல். அப்போ 2லேருந்து 6 மணிக்கு சூரியன் இறங்குறதான். அப்போ ஏற்பாடு என்பது மதியானம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதற்கப்புறம் வந்து மாலை வேலை அப்படிங்கிறது 6லேருந்து 10 மணி வரைக்கும். 6லேருந்து 10 மணி வரைக்கும் மாலை வேலை. 10லேருந்து 2 மணி வரைக்கும் யாமம், நள்ளிரவு. அப்போ எந்த செயலுமே செய்யக்கூடாது நம்ம. இதுதான் வந்து ஒரு நாளின் சிறு பொழுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஐவகை நிலத்தில் வந்து பெரும்பொழுது இருக்குது, சிறு பொழுது இருக்குது. இப்போ குறிஞ்சி நிலத்துக்கு பெரும்பொழுது சிறு பொழுது அதை எழுதலை. நாம் வந்து கருப்பொருள்கள் அட்டவணை மட்டும்தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா முதற் பொருளை வந்து உங்களுக்கு வந்து இதுதான் வந்து கருப்பொருள் அட்டவணை அப்படின்னு. இது ரொம்ப இதுலேருந்து வந்து நிறைய வினாக்கள் உங்களுக்கு கேட்பாங்க. கருப்பொருள் அட்டவணையிலேருந்து நிறைய வினாக்கள் கேட்கப்படுங்கிறதுனால தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ முதற் பொருள்ங்கிறது நிலமும் பொழுதும் சொன்னேன். குறிஞ்சி நிலம்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும். அவங்களுக்கு என்ன பொழுது? பெரும்பொழுது என்ன, சிறு பொழுது என்ன? குறிஞ்சி நிலத்திற்கு பெரும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது குளிர்காலம், அதாவது ஐப்பசி கார்த்திகை மற்றும் முன்பனிக்காலம் மார்கழி தை. அப்போ குறிஞ்சி நில பெரும்பொழுது, வினாவுக்கு விடை சொல்கிறேன் நான். குறிஞ்சி நில பெரும்பொழுதுங்கிறச்ச ஐப்பசி கார்த்திகை, அதாவது குளிர்காலம் மற்றும் முன்பனிக்காலம். குளிர்காலம் மற்றும் முன்பனி மாதத்தை நீங்கள் குறிப்பிட்டுக்கணும். முன்பனினாக்க மார்கழி தை. அதுக்கப்புறம் குறிஞ்சி நிலத்துக்கு சிறு பொழுது இருக்கா? இருக்கு. யாமம். யாமம்னா என்ன? நள்ளிரவு, இரவு 10லேருந்து 2 மணி வரைக்கும் சிறு பொழுது. ஏன் அவங்க அதை வச்சிருக்காங்கனாக்க
மலைப்பகுதியில் இருக்காங்க, அங்கே வாழற விலங்குகள் வந்து புலி, கரடி, சிங்கம் அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் இருப்பாங்களாம். யாமம் எல்லாமே அவங்க வாழற வாழ்வியலை பொறுத்து தான் பிரித்து வச்சிருக்காங்க. முல்லை நிலம், முல்லை நிலம்னா காடும் காடு சார்ந்த பகுதியும். முல்லை நிலத்து பெரும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது கார்காலம். ஏன்னா நிறைய 10 பாட்டு 8 தொகை பாடலை பார்க்கும்போது தலைவன் வந்து கார்காலம் வரத்துக்கு முன்னாடி குதிரையை ஓட்டிட்டு வரணுமா. அப்போ இந்த மழைக்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. முல்லை நிலத்துக்கு வந்து சிறுபொழுது இருக்கா அப்படின்னா இருக்கு. மாலை நேரம், மாலை நேரம்னு ஏன் சொல்கிறாங்கனாக்க முல்லை நிலம் வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும். இன்னைக்கு இருக்கிற அதாவது வெண்மை புரட்சி வந்து முல்லை நில மக்கள் தான். வெண்மை புரட்சி பால் வளத்தை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயர்கள் தான், ஆடு மாடு மேய்த்தல் தான் அவங்க தொழில். அப்போ மேய்க்க சென்றவன் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடணும். ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுவான், 6 மணி ஆனால் எசமான நோக்கி வந்துருமா. அதுக்கே தெரியுமா, அவங்க வந்து அந்த மணியோசையை கேட்டு எல்லாம் வந்துருமா. அப்போ மாலை நேரம் 6லேருந்து 10 மணி. அப்புறம் காட்டுலேருந்து வீட்டுக்கு வரணும் இல்லையா, அதனால் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மருதம். மருத நிலம் இருக்கிறதுலையே செல்வ வளத்தில் உயர்ந்தவர்கள் மருத நில மக்கள் தான். அதனால தான் கடவுளை இந்திரனை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு 6 பெரும்பொழுதும் உண்டு. அதாவது 6 பெரும்பொழுதுன்னு சொல்லும்போது என்ன, உங்களுக்கு இளவேநீர், முதுவேநீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பெண்பனிக்காலம் ஆகிய 6 பெரும்பொழுதும் இருக்கும். சிறுபொழுது அப்படின்னு சொல்லும்போது மருதத்துக்கு வந்து வைகரை, ஏன்னா அவங்களும் உழவர்கள். அதனால விடியற்காத்தால 2லேருந்து 6 மணிக்குள்ளே போயிடுவாங்க. அதற்கப்புறம் வந்து நெய்தல் நிலம். இந்த மருத நில மக்கள் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதின்னு சொல்லிட்டேன். நெய்தல் நில மக்கள் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதிகள். பரதவர் மீனவர்கள் அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பெரும்பொழுது 6 பெரும்பொழுதும் எல்லா நாளும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்க வாழ்வாதாரம் இருக்கும். உப்பு விளைவித்தல் மற்றும் மீன் பிடித்தல் என்பது அவங்களுடைய தொழிலை வச்சு தான் மக்களை பிரிக்கிறாங்க. பண்டைய காலத்தில் சின்ன சின்ன கிராமமாக இருந்தது, தொழிலை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. சிறுபொழுது அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு போனவன் வந்து 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே திரும்பி வந்தாகணும். அதாவது கடல் காற்று அதிகமாக வீசும் போல இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க. சூரியன் கீழே இறங்க இறங்க அவன் வந்துடணும், கரைக்கு வந்துடணும். அப்படிங்கிறதுனால தான் ஏற்பாடு 2லேருந்து 6. இறுதியில் வந்து பாலைக்கு வந்து பெரும்பொழுது பின்பனி காலம். அதான் மாசி பங்குனி, அப்பயும் வெயில் இருக்கும். அப்புறம் இளவேநீர், முதுவேநீர். மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி 6 மாதம் வெயில் கொளுத்தும். அதுக்கப்புறம் குளிர் இருக்கும் பாறையில். அதனால பெரும்பொழுது வந்து பின்பனி காலம். அதை பாலை நிலத்துக்கு பெரும்பொழுது பின்பனி காலம், இளவேநீர், முதுவேநீர். சிறுபொழுது அப்படின்னாக்க பாலை நிலத்தில் சிறுபொழுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நல்லா வெயில் நேரம் 10லேருந்து 2 வெய்ய காயும் எல்லா நேரமும் 10லேருந்து 2 மணி வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க நண்பகல் வேலை. இதுதான் முதற்பொருள். நீங்கள் படிக்கும் பொழுது நிலம், பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு பிரித்து வச்சுட்டு எந்தெந்த காலம் எந்தெந்த நேரங்கிறத அட்டவணை இட்டுன்னு படிச்சிங்கனாக்க அதிகமாக நிரப்புகளை உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து கருப்பொருள்கள். ஒரு நிலம்னா அங்கே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. கருப்பொருள்கள் வந்து மொத்தம் வந்து 13 சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து 7 கொடுத்துருக்கேன், மீதியை வந்து சொல்கிறேன். முதல்ல கருப்பொருள்னாக்க தெய்வம், உணவே, மா, புல், பறை, அதை தான் மெயினாக சொல்கிறாங்க. தெய்வம் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க. முதல்ல குறிஞ்சி நிலத்து கடவுள் அப்படிங்கிறச்ச முருகன், முல்லை நிலத்து கடவுள் அப்படிங்கிறச்ச திருமால், மருத நில கடவுள் வந்து இந்திரன், நெய்தல் நில கடவுள் வந்து வருணன், பாலை நில கடவுள் கொற்றவைனா துர்க்கை. அதற்கப்புறம் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய காலத்தில் வந்து மக்கள் வந்து இயற்கையோடு இயைந்த வாழ்வை தான் வாழ்ந்து வந்தாங்க. அதற்கேற்றவாறு தான் அந்த கடவுள் சிந்து சமவெளி நாகரிகத்தை எடுத்தாலும் வந்து அந்த கடவுள் வழிபாடு, சக்தி வழிபாடு இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இயற்கையை வழிபட்டார்கள்னு ஏதோ ஒன்று அவங்க வந்து தனக்கு முன்னாடி. இப்போ வருணன மழை கடவுள், அதாவது நாம் வந்து மலை கடவுள் வந்து அவங்க முருகன், அது மாதிரி ஒரு வழிபாடு இருந்தது. அப்புறம் மக்கள், குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் வந்து குறவன் குறத்தியர்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பன் என்பது மக்கள் தலைவன். வெப்பன் என்பவன் மக்கள் தலைவன். வாழும் மக்கள் வந்து குறவன் குறத்தியர். அதே போல முல்லை நிலத்து மக்கள் வந்து ஆயன் ஆய்ச்சியர். ஆய்மகள்னு முல்லைப்பாட்டில் சொல்றாங்க. ஆயன் ஆய்ச்சியர் அதாவது ஆடு மாடு மேய்த்தல்.
அந்த தலைவனை தோன்றல் என்று சொல்றோம். இங்கே குறிஞ்சி நில தலைவன் வெப்பன், முல்லை நில தலைவன் தோன்றல். மருதம் உழவன் உழைச்சி, அவங்க தான்ப்பா நமக்கு வாழ்வாதாரத்தை. அதனால தான் இவர் சொல்லும்போது, பாரதிதாசன் சொல்லும்போது, நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. ஆமாம், அவங்க சேரில் இறங்கி வயலில் இறங்கி வேலை செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு. அந்த தலைவன் வந்து ஊரன் இருக்கிறதுலே அவங்க தான் செல்வ வளத்தால் உயர்ந்தவர்கள். அதற்கப்புறம் வந்து நெய்தல் நிலம். நெய்தல் நில மக்கள் மீனவர், அதாவது பரதவர் பரத்தியர்னு செய்யுள்ள கொடுத்துருப்பாங்க. மீனவர் மக்கள், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். தலைவன் வந்து சேர்ப்பன். பாலை நில தலைவன் கிடையாது, எயினர் எயிற்றியர்னு சொல்கிறாங்க செய்யுள்ள. எயினர்னா வேடவர் அப்படிங்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பாலை நில மக்கள் வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேடர்கள் திருடர்கள். எயினர் எயிற்றியர்னா சூறையாடல் தொழில் தான் அவங்களுக்கு தொழிலே, வழிப்பறி செய்யறது தான். அதனால தான் வந்து இதை நான் அப்படியே விட்டு வச்சேன். அதற்கு அடுத்து விலங்கு. அந்த அந்த இடத்துல என்ன இருக்குமா, இப்போ மலைப்பகுதினா மலைப்பகுதியில் புலி கரடி சிங்கம்லாம் உலாவது அதிகமாக இருக்குமா. அதனால தான் யாமத்தை கொடுத்துருக்காங்க, ராத்திரி காவல் காப்பாங்க மக்களை காக்கிறதுக்காக. அங்கே வாழும் விலங்கு, குறிஞ்சி நிலத்தில் வாழும் விலங்கு வந்து, சாரி உங்களுக்கு உணவு சொல்லலை, பிறகு சொல்கிறேன். புலி கரடி சிங்கம் என்பது வந்து உங்களுக்கு குறிஞ்சி நிலத்தில் உள்ள விலங்குகள். அதே போல் வந்து முல்லை நிலத்தில் விலங்கு அப்படிங்கும்போது மான் முயல், கொஞ்சம் கொஞ்சம் கொடிய விலங்கு, அவ்வளோதான். இங்கே வந்து மருத நிலத்துக்கு வந்து எருமை மற்றும் நீர்நாய். நெய்தல் நிலத்து விலங்கு அப்படிங்கும்போது சுறா மற்றும் முதலை, கடல்ல என்ன வாழறதோ அதை வச்சுதான். ஆனா பாலைக்கு மட்டும் சொல்றாங்க வலி இழந்த யானை. பாவம், யானை தான் இருக்கிறதுலே வலிமையானது. அங்க சரியான, ஏன்னா அது வந்து ஒரு தாவரங்களை மட்டும்தான் உணவா உண்ணும், தாவரமே இல்லை. அப்ப அதுக்கு வந்து வலிமை என்பது இருக்காது. உணவு முறை பார்க்கணும். உணவு முறைங்கும் போது குறிஞ்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஊட்டி கொடைக்கானலில் அந்த மேலே டெரஸ் பிளான்டிங்கிறது இருக்கும். அங்கே மலை நெல் மற்றும் திணை, மலை நெல் நிறைய இடத்துல அந்த அந்த பயிர்ச்சல் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும். திணை இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மக்கள் வந்து அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நம்ம உடலுக்கு நல்லது அதுதான் அப்படின்னு. முல்லை நிலத்தில் வரகு சாமை, இங்கே தெனை அங்கே வரகு எல்லாம் அந்த மில்லட் தான். அப்போ முல்லை நிலத்தில் வரகு சாமை வந்து உணவாக இருக்கும். இன்னொன்று வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து பொருள் அப்படிங்கிறது வந்து நாணயத்துக்கு மதிப்பு கிடையாது. இவன் இந்த வரகு சாமையை கொடுத்துட்டு இங்கே நெல்லையும் தினையும் வாங்கிப்பான், அந்த மாதிரி தான். பணத்துக்கு மதிப்புங்கிறது அந்த காலத்தில் இல்லை. அப்புறம் இங்கே வந்து வெண்ணெல் சென்னல், இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி சோறு. இன்னைக்கு எல்லாம் சென்னல் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கைக்குத்தல் அரிசி, அது மாதிரி வெண்ணெல் சென்னல். இங்கே உப்பு, ஏன்னா உப்பளங்கள் அதிகமாக இருக்கும் நெய்தல் நிலங்கிறதுனால. மேலும் உப்பளங்கள் வைத்திருக்கலாம் நல்ல செல்வ வளத்தால் உயர்ந்தவர்கள். பரதவர், அவர்கள் மீன் பிடித்தல் என்பது அவர்களுடைய தொழில். அதற்கப்புறம் இங்கே பாலைக்கு வந்து உணவுன்னா அவனுக்குன்னு ஒன்றும் கிடையாது, அவனுக்கு சூறையாடல் அன்றைக்கி என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு தான் உண்டுன்னு இருந்தான். அடுத்து வந்து பறவை பிறகு பார்க்கலாம், மரம் பார்க்கலாம். இப்போ குறிஞ்சி அப்படிங்கிறச்ச நான் என்ன சொன்னேன், மலைப்பகுதியை சுற்றி வந்து அகில் வேங்கை, அகில் வந்து நல்ல வாசனையை கொடுக்கும் அந்த சுற்றுப்புறத்துக்கே. வேங்கை மரங்கள் நம்ம பொதுமொழியில் பார்த்துருக்கோம். வேங்கை என்பது ஒரு வகை மரம். பொதுமொழி வே கூட்டல் கைங்கும் போது வேகும் கை சொல்லியிருக்கேன் நான். அதற்கப்புறம் வந்து இங்கு வந்து என்னன்னாக்க கொன்றை காயா, கொன்றை மலர்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நல்லா மஞ்சள் நிறத்தில் அழகாக பூத்து குலுங்கும். காயா என்பது திருமாலுக்குரிய அற்புதமான மலர் என்பதால் அந்த மலர். அதற்கப்புறம் வந்து இங்கே வந்து காஞ்சி மற்றும் மருத மரம் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிரப்புகளை கேட்பாங்க, அதனால தான் இதை வந்து அட்டவணையிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கப்புறம் நெய்தல் இடத்துல வந்து புன்னை ஞாழல், பண்டை காலத்தில் நம்மளுடைய ஆசிரியர்களால் கவிஞர்களால் கூறப்பட்ட ஒரு வகை மரம். அதற்கப்புறம் பாலையில் வந்து இலுப்பை மற்றும் பாலை, இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க தண்ணீர் அதிகம் தேவைப்படாத அந்த கற்றாழை போன்று செடிகள், அது மரங்கள் வந்து இலுப்பை மரம் பாலை மரம் என்பது இருந்தது. அதற்கப்புறம் வந்து மலர் அப்படிங்கிறச்சு ஒவ்வொரு இடத்துலையும் மலர் இருக்கும். குறிஞ்சி நிலத்தில் வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர் மற்றும் காந்தல் மலர், நல்ல மனமிகுந்த மலர் அது. அதற்கப்புறம் முல்லை மலர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் முல்லைப்பாட்டு வரும்பொழுது அந்த தலைவி வந்து ஒரு பெரிய நாழியில் முல்லை மலரை தான் எடுத்து சென்றாள் என்ற ஒரு குறிப்பு இருக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மருதத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து நல்ல ஊர் இல்லவா, அங்கே வந்து குளங்கள்ல தான் அதிகம் இருக்கும். அங்கே செங்கல் நீர், தாமரை போன்ற அற்புதமான மலர்கள் இருக்கும்.
அதற்கப்புறம் வந்து நெய்தல் அப்படிங்கும்போது தாழை மற்றும் நெய்தல், தாழ மடல் வச்சுது அவங்க அதையே மலராக அணிந்து கொள்வது உண்டு. பாலைக்கு வந்து குரவம், பாதிரி போன்ற மலர்கள். அதற்கப்புறம் வந்து பறவைகள் இருக்கு. பறவைகள் அப்படிங்கிறச்ச மலைப்பகுதியில் இருக்கிற கிளி, மயில், குறிஞ்சி நிலத்துக்கு வந்து கிளி, மயில் போன்றவை இருக்கும். முல்லை நிலம் அப்படின்னாக்கா முல்லை நிலத்தில் வந்து காட்டுக்கோழி மற்றும் வந்து மயில். குறிஞ்சியிலையும் மயில் இருக்கும், முல்லையிலையும் மயில் இருக்கு, ஆனால் காட்டுக்கோழி ஒன்று. அதே போல் மருதத்திற்கு பறவைகள்னாக்க நாரை, நீர்க்கோழி. நாரை என்பது வந்து ரொம்ப அன்னப்பறவை மாதிரி ரொம்ப அழகான ஒரு பறவை, நீர்க்கோழி. நெய்தல் நிலத்துல பறவை வந்து கடற்காகம், கடல் பகுதி அல்லவா, அதனால அங்க கடற்காகம். அதே போல பாலை நிலத்துல புறா, பருந்து. பாலை நிலத்துல என்ன பறவைகள் பறக்குமோ அதை வச்சுதான் சொல்றாங்க புறா, பருந்து போன்றவை. அதற்கப்புறம் நீர். குறிஞ்சி நிலத்துல என்ன இருக்கும்? அருவி. ஏன்னா மலைப்பகுதி இல்லவா, அருவி நீர் இருக்கும். இதே முல்லை நிலத்துல பாத்தீங்கன்னாக்கா மழை பெய்யும், காட்டாறுன்னு சொல்றாங்க. அவங்க அருவியெல்லாம் பேசல, காட்டாறு. மருத நிலத்துல வந்து மனை கிணறு. மனைனா என்ன? வீடு, 2 சுழினா மனை கிணறு. மற்றும் வந்து பொய்கை. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. சின்ன குளம், அது வந்து மக்கள் இறங்கி அப்படி குளிப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நீர். அங்கே காற்று வரும்பொழுது மென்மையா தென்றல் வந்து நம்மை தவழ்ந்து செல்லும் என்று கூறுகின்றார்கள். மனைக்கிணறு மற்றும் பொய்கை. நெய்தல் நிலம்னாக்கா மணற்கிணறு, மணற்பாங்கான இடம் அல்லவா, மணற்கிணறு. மற்றும் வந்து உவர்கழின்னு சொல்கிறாங்க. தண்ணி, அதாவது கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிப்போமா, ஒரு செய்யுள்ள சொல்லுவாங்க. அதாவது கடல் முழுவதும் தண்ணி இருக்கு, ஆனால் ஒரு துளி கூட நம்மளால அருந்த முடியல அல்லவா, அது உவர்கழி. அதற்கப்புறம் அங்கே இருக்கிற கிணறலாமே ரொம்ப உப்பு கறிக்கும் அந்த தண்ணிலாம். அதற்கப்புறம் வந்து பாலையில் என்னப்பா இருக்க போகிறது, அங்கே என்ன நீராக இருக்க போகிறது? சுனை, வற்றிய சுனை. கிணறுல தண்ணி இருக்காது, எங்கேயுமே இருக்காது. அப்புறம் இந்த ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்கப்பா. குறிஞ்சி நிலத்து பக்கத்தில் உள்ள ஊருக்கெல்லாம் வந்து சிறுகுடின்னு சொல்லுவோம். குறிஞ்சி நிலத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கு சிறுகுடி. அதே போல் முல்லை நிலத்துலனாக்கா பாடி, சேரி. குறிஞ்சி நிலத்து பக்கத்தில் உள்ள ஊர் பேர் என்ன? சிறுகுடின்னு சொல்லுவோம். முல்லை நில ஊர்லாம் வந்து பாடி, சேரி. மருத நிலம்னாக்கா மூதூர். நான் தான் சொன்னேன் இல்லையா, பெரும் பணக்காரர்கள் செல்வ வளத்தால் மூதூர், பேரூர் அப்படின்னு சொல்றாங்க. நெய்தல் நிலம் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் பட்டணப்பாக்கம். பாக்கம் என்றால் அந்த பரதவர்கள் வாழும் இடத்தை தான் அப்படி சொல்றோம். அப்புறம் பாலை நில ஊர் வந்து குறும்பு. அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து பறை, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பறை இருக்கு. எனக்கு பறை என்பது வந்து தோலால் செய்யப்பட்ட ஒரு கருவி. நரம்பால் செய்யப்பட்ட கருவியை பற்றியும் பேசுறாங்க, தோலால் செய்யப்பட்ட கருவியும் சொல்றாங்க. இப்ப தோலால் செய்யப்பட்ட கருவி பறை. குறிஞ்சி நிலத்துக்கு என்ன பறைனா தொண்டகப்பறை. அதே போல வந்து முல்லை நிலத்துக்கு என்னன்னாக்க ஏறுகோட்பறை. ஏன்னா ஏறு தழுவுதல் அவங்களுக்கு வந்து, ஏன்னா ஆடு மாடுகளை மேய்த்தல் அல்லவா, ஏறுகோட்பறை என்பது அவங்களுக்குள்ள, அதுக்குள்ள கருவி, இசைக்கருவி, அது தோலால் செய்யப்பட்டது. அதற்கப்புறம் வந்து மருத நிலம் அப்படிங்கிறச்ச அங்க மணமுழாவான், நல்ல மேளம்லாம் அடிப்பாங்க. மணமுழா மற்றும் நெல்லரிக்கிளை அறுவடை செஞ்சப்புறம் எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கப்புறம் நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் மீன்கோட் பறை, மீன் வடிவில் ஒரு பறை என்ற கருவியை வச்சிருப்பாங்க. பாலை நிலத்துல துடி என்ற இசைக்கருவி எப்படி இருக்கும்னாக்க, அதாவது இப்படி இருக்கும், உடுக்க அப்படின்னு இப்படி வச்சுட்டு அடிப்பாங்க. சிவபெருமான் வந்து தன்னுடைய இடுப்புல வச்சிருந்தாங்க. அது நல்லா 2 இடம் பெருத்து நடுவில் குறுகி இருக்கும். துடி என்ற கருவி வந்து, ஏன்னா கொற்றவை தெய்வம் கொடுத்திருக்கிறதுனால அங்க இருக்கிற கருவியும் வந்து துடி என்பது இருக்கும். அதற்கப்புறம் யாழ்ங்கிறது, பறைங்கிறது எப்படி வந்து தோற்கருவியோ அதே போல யாழ் என்பது நரம்பு கருவி. இன்னைக்கு அதுதான் வீணை, வயலின் போன்ற இசைக்கருவிகளாக இருந்திருக்கலாம். அப்ப குறிஞ்சி நிலத்துக்கு என்னதுன்னா குறிஞ்சி யாழ்ங்கிறாங்க. முல்லை நிலத்திற்கு முல்லை யாழ். ஏன்னா அவங்களால சொல்ல தெரியல என்னன்னு. அப்ப அந்த பண்ண முல்லை பண்ண பாடுவாங்களா இருக்கும், அதனால. அதுக்கப்புறம் மருதத்திற்கு மருத யாழ். ஆனா நெய்தல் நிலத்துல விளரி யாழ்னு சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. சிலப்பதிகாரத்துல வந்து ஆய்ச்சியார் குறவைங்கிறதுல வந்து இந்த இசையை பத்தி ரொம்ப அற்புதமாக இளங்கோவடிகள் சொல்றார். விளரி யாழ். பாலைக்கு வந்து பாலை யாழ். பண், குறிஞ்சி பண், இதெல்லாம் வந்து நாட்டுப்புற இசையில ஒன்னா இருக்கலாம். குறிஞ்சி பண். முல்லைக்கு முல்லை பண், மருதத்திற்கு மருதப்பண்,
நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண், அவங்கவுங்களுக்கு ஒரு மெட்டு இசைங்கிறது ஒன்று ஒன்று இருக்கும். இப்போ வந்து நெய்தல் நடத்தவர்களாம் ஐலசா போட்டு பாடுவாங்க, அந்த செவ்வழிப்பண் அப்படி இருக்குமோ என்னவோ. அதற்கு அடுத்தது வந்து பாலைக்கு வந்து பஞ்சுரப்பண். அடுத்து இறுதியில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், தொழில். எல்லாருக்கும் ஒரு தொழில் வேணும் இல்லைவா? இப்போ குறிஞ்சி நிலத்தில் என்ன, தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் சொல்கிறாங்க. மலைப்பகுதி அல்லவா, அதனால தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல். இன்றைக்கும் உங்களுக்கு கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் நடந்துட்டு தான் இருக்குது. முல்லை நிலத்தில் வந்து என்ன தொழில்னாக்கா ஏறு தழுவுதல் மற்றும் வந்து நிறை கவர்தல். நிறை கவர்தல் அப்படின்னாக்கா இந்த அடுத்து நம்ம பின்னாடி நம்ம படிப்போம் புறத்திணை, அப்போ நிறை கவர்தல் பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஏறு தழுவுதல் மற்றும் நிறை கவர்தல். மருதத்திற்கு தொழில் அப்படிங்கிறச்சு களை எடுத்தல் மற்றும் வந்து நெல் அறிதல், களை எடுத்தல், அறுவடை செய்கிறது, அவ்வளோதான். அதற்கப்புறம் வந்து நெய்தல் நிலத்துக்கு தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பாலை நிலத்தில் சூறையாடல் தான் அவங்களுடைய தொழில் என்று கூறுகின்றார். இது மாதிரி வந்து அகப்பொருள் இலக்கணத்தை முதற்பொருள் மற்றும் வந்து கருப்பொருளை நல்லா விளக்கமாக நீங்கள் படிச்சிருங்க. இறுதியில் உரிப்பொருள் நம்ம பாடப்பகுதியில் இல்லை, அதுதான் வாழ்வியல் நெறி. அதை பற்றி குறிப்பிடாதனால அதை பற்றி நம்ம வந்து பிறகு மேல் வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம்.